ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ரா வெற்றி லைஃப் ஸ்டைல். என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சண்டே நான் என்னென்ன வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன வீடியோ தான் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ. மலர்களே மலர்களே மலர வேண்டாம், உறங்கிடுங்கள், அவசரம் எதுவுமே என்று இல்லை, ஓய்வெடுங்கள். தென்றல் தோழனை அழைத்து வந்து தினம் இருந்து கொடுத்து விட்டு, வம்பு செய்திகள் சுவைத்து கொண்டு சிரித்து முறைத்து விருப்பம் போல வாழும் மலர்களே மலர்களே மலர வேண்டாம், உறங்கிடுங்கள், அவசரம் எதுவுமே இன்று இல்லை, ஓய்வெடுங்கள். குழந்தை என மீண்டும் மாறும் ஆசை எல்லோருக்கும் இருக்கிறதே, சிறந்த சில நொடிகள் வாழ்ந்து விட்டேன் என் உள்ளம் சொல்கிறதே, அழைக்கிற குரலுக்கு வந்து விடவே, அட இங்கு பணிப்பெண்கள் யாரும் இல்லையே, இங்கே விடுதலைக்கிணை என்று ஏதும் இல்லையே, அடடா கண்டேன் எனக்குள் ஆதிவாசி மலர்களே மலர்களே மலர வேண்டாம், உறங்கிடுங்கள், அவசரம் எதுவுமே இன்று இல்லை, ஓய்வெடுங்கள். காலையில் டிஃபன் உப்புமா செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரி போட்டிருந்தேன். சும்மா கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் உப்பு, கறி மசால் தூள் போட்டு அது பொரித்து சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சிக்கன் குழம்பு வச்சிட்ருக்கேன். எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, வெங்காயம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் எங்கள் வீட்டுக்காரர் கட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னதுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் பெருசு பெருசாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு பெருசாக கட் பண்ணாலே பிடிக்காது. எனக்கு பொரியல், குழம்புக்கு எல்லாமே வெங்காயம் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் வதக்கி விட்டு சிக்கனையும் போட்டு பிரட்டியாச்சு. சிக்கனில் நான் ஆல்ரெடி சிக்கன் குழம்பு மசாலா எல்லாமே, மல்லித்தூள் எல்லாமே போட்டு தான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அரைக்கிறதுக்கு தேங்காய், தக்காளி, 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு வெங்காயம் போட்டு அதையும் அரைச்சி போட்டுட்டு சிக்கன் குழம்பு மசாலா, மல்லித்தூள், மஞ்சத்தூள், அவ்வளோதான் மசாலா. அப்புறம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தேங்காய் பால் சாதம். இது தேங்காய் பால் சாதம் எங்கள் ஆயா செய்வாங்க, எங்கள் அம்மாவோட அம்மா. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் இப்படி தான் செய்வாங்க. அந்த காலத்துலலாம் இப்படி தான் சமையல் பண்ணுவாங்க. இது தேங்காய் சாதம். தேங்காய் பால் எடுத்து அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுடுவாங்க. தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடும். அதே மாதிரி நான் ரெடி பண்ணேன். எங்கள் ஆயாவோட நினப்பு வந்துச்சு அன்னைக்கு. அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு சைடிஷ் சில்லி போட்டாச்சு, சிக்கன் 65 போட்டாச்சு. அது நல்லா பொரித்து ரெடி பண்ணி வச்சுட்டு லஞ்சு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. எனக்கு சண்டே ஆனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். சாட்டர்டே சண்டே விஜய் டிவியில் போடுற ப்ரோக்ராம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்துக்கிட்டே என்ஜாய் பண்ணிகிட்டே ஜாலியாக இருப்பேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிட்டே கொஞ்ச நேரத்துலேயே அது இது ஷோ போட்டாங்க. அதுவும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். இந்த சாப்பாடு எனக்கு தான் போட்டுட்ருக்கேன். இந்த கோழி கால் கோழி கறி வாங்குறப்ப பிராய்லர் கறி தான் வாங்கியிருந்தோம். அது அவங்க கோழிக்கறி கடையே வச்சுருக்காங்க அந்த கடைக்காரங்க. அவங்க நாட்டுக்கோழி கால் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுவும் நான் குழம்புல போட்டுட்டேன். கொஞ்சம் சாதம், கொஞ்சம் சிக்கன் குழம்பு, ஒரு லெக் போட்டுட்டு அப்புறம் சில்லி சிக்கன் பொரிச்சதையும் வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நான். எனக்கு இந்த ஷோ போடுறதுக்கு முன்னாடி வேலையெல்லாம் முடிச்சிடணும். அதே மாதிரியே முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக அது இது ஷோ பார்த்துட்டு கரும்பு ஜூஸ்லாம் எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தார். குடிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நான் பாடின பாட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னான்றதுக்கு எனக்கு நீங்கள் தெரிவிக்கணும். எனக்கு பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் டெய்லி வீடியோஸ் போடுறப்ப ஏதாச்சும் ஒரு 4 லைன் பாட்டு பாடலான்னு இருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.